கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இயேசுவின் ஆசீர்வாத ஊழியங்களின் மூலம் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த தொடர் உபவாச தியானத்திலும் கூட ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை மையப்படுத்தி அழிவில்லாத தேவனுடையவைகள் என்கின்ற காரியத்தை தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் தியானத்திற்கென்று என்னாகம புஸ்தகம் 11வது அதிகாரத்தினுடைய 3வது வசனம், கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எரிந்ததினால் அவ்விடத்திற்கு தபேரா என்று பெயரிட்டான். கர்த்தர் இந்த பூமியில அக்கினியினால அநேக விதமான காரியங்கள் செய்திருக்கிறார். பேதுரு கூட ஒரு இடத்துல சொல்லுகிறாரு, பொன்னானது அக்கினியினாலே சோதிக்கப்படுகிறது போல நம்மளுடைய விசுவாசமும் சோதிக்கப்படும் அப்படிங்கிறார். அது மாத்திரமல்ல, பவுல் கூட ஒரு இடத்துல சொல்றார், சிலர் கல்லினால கட்டுகிறாங்க, சிலர் விலையேறப்பட்ட தங்கத்தினாலும் பொல்லினாலும் கட்டுகிறாங்க, சிலர் வைக்கோலினால கட்டுகிறாங்க, அக்கினியானது அதை சோதிக்கும் அப்படிங்கிறார். அப்ப தேவனுடைய இந்த அக்கினியை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி சில தேவையில்லாத அக்கினிகள் எனப்பட்டது இருந்திருக்குது. அந்த அக்கினியினால என்ன நடந்தது அப்படின்னு அநேக சம்பவங்களை வேதத்துல பார்க்கலாம். அதாவது ஆசாரிப்பு கூடாரத்துல கூட பலி செலுத்தப்படுகிறது கூட அக்னியினாலதான் அநேக பலிகள் சுட்டெரிக்கப்பட்டிருக்குது. அப்ப தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவையான அக்னி இருக்குது, தேவையில்லாத அக்னி இருக்குது. பாருங்க, தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தினுடைய 3வது அதிகாரம் 17 - 25 வரைக்கும் பாபிலோன் தேசத்திற்கு சிறைபிடித்து கொண்டு போகப்பட்ட பரிசுத்தவான்களாகிய மிசாவேல், அசரியா, அனனியா இந்த 3 பேரும் பாபிலோன் தேசத்துக்கு போனதற்கு பின்பு தானியேலோடு கூட சேர்ந்து பெல்சாத்சார்னு தானியேலுக்கு பேரை மாத்தினவங்க, இவர்களுக்கு அனனியா, மிசாவேல், அசரியாவினுடைய பெயரையும் சாத்ராக், மேசாக், ஆபேத் நேகோ என்று பெயரை மாத்திட்டாங்க. பேரை மாத்தினது மாத்திரமல்ல, அவர்களுடைய பக்தி முறைமைக்கு இவர்களை வாழ வேண்டும் என்று வற்புறுத்தவும் செய்ய ஆரம்பிச்சாங்க. பாருங்க, இதனுடைய ரிசல்ட் என்னன்னா, 3வது அதிகாரத்துல இந்த நேபுகாத் நேச்சார் எனப்பட்ட அந்த பாபிலோன் தேசத்து ராஜா மிகப்பெரிய ஒரு பொற்சிலையை நிறுவுகிறாங்க. அந்த நிறுவனது மாத்திரமல்ல, பாபிலோன் தேசத்துல இருக்கிற சிறியோர்ல இருந்து பெரியோர்ல, அல்லது படித்தவங்க, ஏழைகள், வசதி உள்ளவங்க, அதிகாரத்துல இருக்கிற அத்தனை பேரும் இந்த பாபிலோன்ல நேபுகாத் நேச்சார் நிறுத்தின பொற்சிலைக்கு முன்னாடி வந்து வழிபட வேண்டும் என்று ஊரே தண்டூரா போடப்படுகிறதுங்க. இப்ப எல்லோருமே இந்த பாபிலோன் ராஜா நிறுத்தின பொற்சிலைக்கு முன்பாக வந்து முழங்கால் படியிட்டு அதை வழிபடுகிறாங்க. இது பாபிலோனில் ஒரு சட்டமாகவே இயற்றப்பட்டாயிடுச்சு. ஆனா இந்த பரிசுத்தவான்கள் பாபிலோன்ல இருந்தாலுமே அவர்கள் பாபிலோனியா இல்லாதபடி எருசலேமின் தேவனுடைய அடையாளங்களை தரித்திருந்தாங்க. இதுதான் எரேமியா 23 - 26 வரைக்கும் பார்க்கிறோம். அங்க அவங்க மரநுகத்தை தரித்திருந்தாங்களாம். அப்ப அடிமைக்கு எனப்பட்ட ஒரு சட்டம் இருக்குது, சுதேசிக்கு எனப்பட்ட ஒரு சட்டம் இருக்குது. ஆனா அடிமை எனப்பட்டவங்க இந்த சுதேச தேசத்துல அவர்கள் இயற்றுகிற சட்டத்தை கட்டாயம் நிறைவேற்றணும் என்று பலவந்தம் பண்ணப்படுகிறாங்க. அதாவது பாபிலோனிய சட்டம் வந்து விக்கிரகங்களை வழிபடணும், விக்கிரகங்களை உண்டு பண்ணதுக்கு முன்னாடி நமஸ்கரிக்கணும்னு. ஆனா இஸ்ரவேலினுடைய சட்டம் நேர் எதிர்மறையானது. இதை யாத்ராம புஸ்தகத்தினுடைய 20வது அதிகாரம் 2 - 5 வரைக்கும், உன்னை எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி வந்த உன் தேவனாகிய கர்த்தர் நானே, வானத்திலும் பூமியிலும் சமுத்திரத்திலும் பூமியின் கீழ் எங்கே இருக்கக்கூடிய யாதொரு சொரூபத்தையாவதும் யாதொரு மிருகத்தினுடைய சிலையாவதும் நீ செய்யவும் வேண்டாம், அதை சிருஷ்டிக்கவும் வேண்டாம், அதை நமஸ்கரிக்கவும் வேண்டாம், நான் எரிச்சல் உள்ள தேவன் என்று ஒவ்வொரு இஸ்ரவேலனுக்கும் தேவன் கட்டளை கொடுத்திருக்கிறார். ஆனா பாபிலோன் தேசத்துக்கு போனதுக்கு அப்புறம் அநேக இஸ்ரவேலர் பாபிலோனை போல மாறிட்டாங்க. இன்னைக்கு எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் பாருங்க, சபையில ஒரு வாழ்க்கை வாழ்றாங்க, உலகத்துல ஒரு வாழ்க்கை வாழ்றாங்க.
வாலிப பிள்ளைகள் சிறு வயதுல ஒரு வாழ்க்கை வாழ்றாங்க, வாலிபத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை வாழ்றாங்க. நீ சொல்ல போனா அவர்கள் சபைக்குள்ள இருந்த போது ஒரு வாழ்க்கை வாழ்றாங்க, வேலைக்கு போயிட்டாங்கன்னு வைங்களேன், டோட்டல் ஃப்ரீடம் ஆயிடுறாங்க. அதாவது தேவனே இவங்களுடைய ஃப்ரீடத்தை அங்கீகரிக்கிறார் என்பதை போல வாழ்ந்துடுறாங்க. அவங்க உடுத்துகிற வஸ்திரத்திலிருந்து, அவர்கள் பேசுகிற காரியத்திலிருந்து, அவர்களுடைய லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்றதுல இருந்து எத்தனையோ தேவ நாமத்தை தரித்திருக்கிற எத்தனையோ பிள்ளைகள் வழிவிலகி போயிடுறாங்க. அதே மாதிரிதான் பாபிலோன் தேசத்துல இந்த சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோவை தவிர எல்லோருமே இந்த நேபுகாத் நேச்சார் நிறுத்தின பொற்சிலையை வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல இன்க்ளூட் இஸ்ரவேலரும் கூட. ஆனா இந்த நேபுகாத் நேச்சார் நிறுத்தின பொற்சிலையை சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ நாங்க வழிபட மாட்டோம் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா தேவனுடைய கட்டளை இதை வழிபடக்கூடாதுங்கிறதா. ஒருவேளை உயிரே போனாலும் பரவாயில்ல, நாங்க இதை வழிபட மாட்டோம்ட்டு ஒரு வார்த்தை சொல்றாங்க. ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரே, இதை குறித்து நாங்கள் உங்களிடத்துல விவரமாய் சொல்ல எங்களுக்கு நேரமும் இல்லை, இதை புரிந்து கொள்ளக்கூடிய கெப்பாசிட்டி உனக்கு கிடையாது. நாங்கள் வழிபடுகிற எங்களுடைய ஆண்டவர், நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீ நிறுத்தின இந்த பொற்சிலைக்கும் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் எங்களை தப்புவிப்பார். ஒருவேளை தப்புவியாமல் போனாலோ நாங்க நீ நிறுத்தின இந்த சிலையை வழிபட மாட்டோம் என்று நேரடியாகவே ராஜாவுக்கே அபயம் இடுகிறாங்க. அப்ப ஒரு மனுஷன் தேவனுடைய வசனத்தின்படி வாழும்போது சோதனை வேணா அதிகரிக்கலாம், ஆனா சோதனையை விட தேவனுடைய மகிமை அதை விட அதிகரிக்கும் பாருங்க. ஒரு இடத்துல பவுல் எழுதும்போது சொல்றாரு, இப்போது படுகிற பாடுகள் இனிமேல் வெளிப்படுகிற மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்லங்கிறார். அப்ப இவர்களுக்கு அந்த நேபுகாத் நேச்சார் கொடுத்த சோதனை என்னன்னா, எல்லோருக்கும் 1 மடங்கு அக்கினி சூளையும் இவர்களுக்கு 7 மடங்கு அக்கினி சூளையும் கொளுத்தும்படியா கட்டளையிட்டு இராணுவத்தினுடைய பராக்கிரமசாலிகளை கொண்டு வந்து, ஒருவேளை இவங்க இந்த அக்கினிக்கு பயந்து தப்பி ஓடிவிட்டாங்கன்னா என்ன பண்றது? அதனால பராக்கிரமசாலிகளை கட்டி பிடித்து இவர்களை கொண்டு வந்து அக்கினியில போடுங்க அப்படிங்கிறாங்க. அதன் அடிப்படையில சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ கட்டப்பட்ட நிலைமையில இராணுவத்தின் பராக்கிரமசாலிகளின் மூலமா எடுத்து கொண்டு வந்து அக்கினி சூளையில போடுறாங்க. அப்பொழுது இவர்களை தூக்கி கொண்டு வந்தவர்களை இந்த 7 மடங்கு அக்கினி பட்சிக்குது பாருங்க, நேரடியா பற்றி பிடிக்குது. தூக்கி கொண்டு வந்தவங்களை அக்கினி எரித்து போடுது. ஆனா இந்த பரிசுத்தவான்கள் அக்கினியில விழுகிறாங்க. இவர்கள் வருவதற்கு முன்பவே தேவனுடைய தூதனானவராகிய கர்த்தர் அந்த இடத்துல வந்து இந்த 3 பேரையும் தாங்கி அக்கினிக்குள்ள ஒரு கான்பிடன்ஸ் மீட்டிங் நடக்கிறார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கூகுள் மீட்ல மீட்டிங் நடத்துறோம், அல்லது ஜூம் மீட்டிங் கூட நடத்துறோம், ஆன்லைன்ல நடத்திட்டு இருக்கிறோம். ஆனா முதல்ல கர்த்தர் இந்த சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோவோட அக்கினிக்குள்ள ஒரு கான்பிடன்ஸ் மீட்டிங் நடத்துறார். இந்த மீட்டிங்ல அட்டன் பண்ண சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோவை அக்கினியில போடும்படியாய் சட்டம் இயற்றின இந்த நேபுகாத் நேச்சார் தான் உற்று பார்த்து, நாம் 3 பேரை அல்லவா போட்டோம், 4வது ஒரு நபர் உலாவுகிறாரே, அவர் தேவனுடைய புத்திரருக்கு ஒப்பாய் இருக்கிறாரே என்று சொல்லிட்டு இதுக்கப்புறம் தான் உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோவே நீங்க வெளியே வாருங்கள் என்கின்ற ஒரு அழைப்பை கொடுக்கிறார். இந்த உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ என்கின்ற அந்த வார்த்தை இவர்கள் வருவதற்குத்தான் தேவன் இந்த அக்கினி சோதனை போன்ற ஒரு பரீட்சையை அவர்களுக்கு அனுமதித்தார். இது பாபிலோனிய அக்கினிங்க. 2வது வேதம் சொல்லுகிறது, லேவியராகம புஸ்தகத்தினுடைய 10வது அதிகாரத்தின் 1வது வசனத்துல, பின்பு ஆரோனின் குமாரனாகிய நாதாப்பும் அபியோவும் தன் தூபகலசத்தை எடுத்து அவைகளில் அக்கினியையும் அதன் மேல் தூபத்தையும் போட்டு தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சந்நிதிக்கு கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது. அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் செத்து போனார்கள். சாரி, இவங்க யாரு?
இந்த அக்கினி இவர்களை பட்சிப்பதற்கு காரணம் என்னன்னா, ஆரோனுடைய பிள்ளைகள், தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். இவர்களுக்குத்தான் தேவன் சீனாய் மலையில ஆரோனுடைய பிள்ளைகளும் உடுத்த வேண்டிய வஸ்திரம் என்கின்ற வஸ்திரத்தை கட்டளையிட்டார். அப்ப இவர்களுக்கு இந்த அந்நிய அக்கினியை உள்ள கொண்டு வந்தது நிமித்தமாக தேவனிடத்திலிருந்து வந்த அக்கினி அவர்களை பட்சித்து போட்டது. பாருங்க, இப்ப அந்நிய அக்கினியை இவர்கள் எங்கிருந்து கொண்டு வந்தாங்கிறதுக்கு முன்னாடி தேவனுடைய அக்கினி எங்க எரிகிறது அப்படின்னு இதே 9வது அதிகாரத்தின் 24வது வசனம் சொல்லுகிறது. அன்றையும் கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து அக்கினி புறப்பட்டு பலிபீடத்தின் மேல் இருக்கிற சர்வாங்க தகன பலியையும் கொழிப்பையும் எரித்து விட்டது. ஜனங்கள் எல்லோரும் அதை கண்டபோது ஆர்ப்பரித்து முகக்குப்புற விழுந்தார்கள். அதாவது அக்கினிங்கிறது கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு அது வெளியே போய் ஜனங்களை கர்த்தருக்கு முன்பாக கொண்டு வரணும். பாருங்க, ஆனா இவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்நிய அக்கினிய தூபகலசத்துல போட்டு கர்த்தருடைய சந்நிதிக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. அதாவது உலகத்தாரை தேவனிடத்துல கொண்டு வருவதற்கு தேவனுடையவைகளை உலகத்துக்கு கொண்டு போகணும். பாருங்க, ஆனா இந்த காலகட்டத்திலும் இல்லாதபடி வாலிபர்களை கர்த்தரிடத்துல கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி உலகத்தாரை போலங்க சினிமா பாடலுக்கு ஏற்ற விதமா பாடல்களை இயற்றுகிறது, பாடுகிறது, ஆடுகிறது. இப்படி ஆடி பாடி ஏதாவது ஒண்ணு பண்ணுனாத்தான் வாலிபர் கேதர் ஆவாங்க என்கின்றது இவர்களுடைய கற்பனை. ஆனா தேவன் இந்த அக்கினியை தேவன் விரும்பவும் இல்லை, இந்த அக்கினியை கொண்டு வரவும் சொல்லல. அக்கினிங்கிறது எங்க இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா, பலியாக கொண்டு வரப்படுகிற குற்றமில்லாத, இனி சொல்ல போனா ஒரு பழுதும் இல்லாத ஆட்டை சந்து சந்தா வெட்டி அது பலிபீடத்துல எரியணும். பலிபீடத்திலிருந்து அக்கினியை எடுத்துத்தான் தூபகலசத்துல போட்டு இந்த தூபகலசத்தை எடுத்துத்தான் கர்த்தருடைய சந்நிதிக்கு கொண்டு போகணும். ஆனா இவர்கள் ஆடும் பலியாகல, அந்த பலியான ஆட்டையும் பட்சிக்கிற அக்கினி இல்ல, வெளியில இருந்து ஏதோ ஒரு அக்கினியை கொண்டு வந்துட்டாங்க. சில நேரங்களில ஏன் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அடி விழுகுது அப்படின்னா, 1 சாமுவேலின் புஸ்தகம் 4வது அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் போது ஏலியின் பிள்ளைகளும் இதே மாதிரி காரியத்தை செய்வாங்க. என்னன்னா, ஆசாரிப்பு கூடாரத்துல மகா பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கிற உடன்படிக்கை பெட்டிய பெலிஸ்தரை ஏதோ பயமுறுத்துவதற்காக ஆசாரிப்பு கூடாரத்தில் இருக்கிற உடன்படிக்கை பெட்டியை எடுத்து கொண்டு வந்து யுத்த களத்துல வைத்துட்டு இதோ கர்த்தர் வந்து விட்டார் என்று சொல்லி ஆர்ப்பரித்தாங்களாமா. இதனுடைய ரிசல்ட் என்னவா முடிந்தது அப்படின்னா, பெலிஸ்தியர் இந்த சத்தத்தை கேட்டு, இந்த தேவன் எப்பேற்பட்ட தேவன்னா, வனாந்திரத்துல இஸ்ரவேலை நடத்தினது மாத்திரமல்ல, அவர்களை பல ராஜாக்களை முறியடித்து இந்த தேசத்தை கொடுத்தது. அதனால பெலிஸ்தரே, நீங்க கேர்லெஸ்ஸா இருந்து தோத்து போயிடாதபடி புருஷர்களா இருந்து யுத்தம் பண்ணுங்கள் என்று அவர்கள் பலப்பட்டாங்க. அதாவது பெலிஸ்தியருக்கு இந்த உடன்படிக்கை பெட்டியை குறித்து பயம் இருந்தது. ஆனா இஸ்ரவேலில் இருக்கிற ஆசாரிய ஊழியர் செய்து கொண்டிருந்த ஏலியின் பிள்ளைகளுக்கு பயமே இல்லை. பயமே இல்லாதனாலதான் ஆசாரிப்பு கூடாரத்துல வருகிற காணிக்கைகளை எல்லாம் சுரண்டினது மாத்திரமில்லாம, அந்த ஆசாரிப்பு கூடாரத்துல தேவனை தேடி வரக்கூடிய பெண்களோடு கூட தவறுதலான உறவு முறை வைத்திருந்தாங்களாமா. இவர்களுடைய பாவம் தான் காணிக்கையினாலும் பலியினாலும் நிவர்த்தி ஆவதில்லை என்று கர்த்தரே சாமுவேல்கிட்ட சொன்னார். அப்ப ஏலியின் பிள்ளைகள் எப்படி அந்நிய மக்களை போல கர்த்தரை பார்த்தாங்களோ, அதே மாதிரிதான் ஆரோனுடைய பிள்ளைகளோ அந்நிய அக்கினியை உள்ள கொண்டு வந்ததுனால அவங்க அப்பா ஊழியர் செய்தாரு. அவங்க அப்பா ஒரு டெடிகேஷனான பர்சன், அதனால பிள்ளைகள் செய்கிற பாவத்தை நான் பார்க்க மாட்டேன்னு கர்த்தர் சொல்லாதபடி அங்கேயே கர்த்தருடைய சமூகத்திலிருந்து அக்கினி புறப்பட்டு இந்த நாதாப்பையும் அபியூவையும் அக்கினி பட்சித்து போட்டது. அதே இடத்திலேயே ஆரோனுடைய 2 பிள்ளைகளும் செத்து போயிட்டாங்க. இதை குறித்து என்னாகம புஸ்தகத்தினுடைய 3வது அதிகாரத்தினுடைய 4வது வசனத்திலையும், இதே என்னாகம 26ஆம் அதிகாரம்
61வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்குது, நாதாப்பும் அபியூவும் சீனாய் வனாந்திரத்திலே அந்நிய அக்கினியை கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வந்த போது கர்த்தருடைய சந்நிதியிலே மரித்து போனார்கள். அவர்களுக்கு பிள்ளைகள் இல்லை. எலியேசரும் இத்மாவேரும் தங்கள் தகப்பனாகிய ஆரோனுக்கு முன்பாக ஆசாரிய ஊழியம் செய்தார்கள். யோசிச்சு பாருங்க, பிள்ளையே இல்லாம செத்து போயிட்டானே, சந்ததியே இல்லாம போயிடலாம் பார்க்கல. அந்நிய காரியங்களை கர்த்தருடைய சமூகத்துக்கு கொண்டு வந்த போது கர்த்தருடைய அக்கினி ஈவு இரக்கம் இல்லாம இந்த ஆரோனுடைய 2 பிள்ளைகளையும் பட்சித்து போட்டது. இதுதாங்க அந்நிய அக்கினி என்று சொல்லப்பட்டிருக்கு. 2வது காரியம், நரக அக்கினி எனப்பட்ட ஒரு அக்கினி இருக்குதுங்க. இதை குறித்து யாக்கோபு தன்னுடைய நிருபத்தினுடைய 3வது அதிகாரத்தினுடைய 6வது வசனம் சொல்லுகிறது, நாவும் நெருப்புத்தான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. யாக்கோபு எதை சொல்லுகிறார்னா, நம்மளுடைய நாக்கு எனப்பட்டது நெருப்பு அப்படின்னு சொல்லிட்டு நரக அக்கினியை போல நல்ல வாழ்க்கையும் கெடுத்து போடுமாமா. இதை எங்க நீங்க பார்க்கலாம்னா, என்றைக்கு அந்த கனியினுடைய டேஸ்ட் வாய்க்குள்ள ஆதாமுக்கு ஏவாளுக்குள்ளே வந்ததோ இமீடியட்டா ஆதாம் மனைவி மேல பழி சுமத்துறாரு, மனைவி சர்பத்து மேல பழி சுமத்துறாங்க. இப்ப இதுக்கு காரணம் என்னன்னா, இதற்கு முன்னாடி அப்படி கிடையாது. இதற்கு கனியை புசிக்கிறதுக்கு முன்னாடி தேவனுடைய சிருஷ்டிப்பின் வாயாக இவர்களுடைய வாய் இருந்தது. ஆதாம் மிருக ஜீவன்களுக்கு என்ன பெயரிட்டாரோ அதுவே மிருக ஜீவன்களுக்கு பெயராயிட்டு. சார், மிருக ஜீவன்களுக்கு பெயரிட்டாருங்கிறதை காட்டிலும் தன்னை மாதிரியே வந்த ஒரு பெண்ணை பார்த்து, இவள் என் மாம்சத்தின் மாம்சமாய் இருக்கிறார், என் எலும்பின் எலும்பாய் இருக்கிறாங்கன்னு அவள் மனுஷின்னு பேர் வச்சாரு பாருங்க. இன்றைக்கு வரைக்கும் பெண்ணுக்கு மனுஷின்னு தான் பேர் சொல்லப்படுகிறது. அப்ப அதுதான் சிருஷ்டிப்பின் வாயாய் இருந்தது. இன்றைக்கு அழிவின் வாயாய் மாறுவதற்கு சாத்தான் தான் காரணம். அந்த சாத்தானுக்கு தான் தேவன் நரகம் எனப்பட்டதை ஒழுங்குபடுத்தி இருக்கிறார். இதை குறித்து வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய 20வது அதிகாரம் 10ல இருந்து 15 வரைக்கும் சொல்லப்பட்டு இருக்கிறது. 10வது வசனத்தையும் 15வது வசனத்தையும் வாசிக்கிறோம். மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியுமாகிய இடமாகிய அக்கினியும் கந்தவர்க்கமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலமும் வாதிக்கப்பட்டார்கள். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். இங்கதான் சொல்லப்பட்டிருக்கு, அக்கினி கடலையே கர்த்தர் சாத்தானுக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். அதான் நரக அக்கினி அப்படின்னு யாக்கோபு சொல்றார். இதே 21வது அதிகாரத்தினுடைய 8வது வசனத்திலையும் கூட பயப்படுகிறவர்களும் அவ்விசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலை பாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற அக்கினி கடலிலே பங்கடைவார்கள் என்றார். அப்ப இவர்களெல்லாம் யாரு? பயப்படுகிறவர்கள்லாம் யாருன்னா, எவர்கள் குமாரனுடைய ஆவியை பெறலையோ கட்டாயம் அவர்களுக்கு பயம் எனப்பட்டது வரும். எதுதலெல்லாம் பயம் வரும் அப்படின்னா, வெளியரங்கமா தேவனை சாட்சி சொன்னோம்னா என்ன பண்றது, ஒருவேளை நமக்கு ஏதாவது அநீதி நடந்துருச்சுன்னா அப்படின்னு அதை குறித்து பயங்க ஒரு லிஸ்டே போடுறார். இதெல்லாம் மாம்சத்தின் கிரியைகள். அப்ப பரிசுத்த ஆவியை பெறலைன்னா இது அத்தனையும் வேலை செய்யுங்க. அப்ப எப்பொழுது நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியை பெறுகிறோமோ அப்பொழுதுதான் நம்ம பயத்திலிருந்து விடுதலையாகி ஆவியின் கனிகளையும் ஆவியின் வரங்களையும் செயல்படுத்துவோம். அப்ப நரகத்துக்கு பங்கடைகிறவர்கள் யாருன்னா, கல்வாரி சிலுவையில ஜீவனை கொடுத்த இயேசுவினுடைய ஜீவனை பெறாதவங்கெல்லாம் இந்த நரக அக்கினியில பங்கடைவார்களாம்.
இயேசு கூட இதை குறித்து மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய 9வது அதிகாரத்தின் 43 49 வரைக்கும் 3 தடவை சொல்றாருங்க. நரகம் எப்படி இருக்கும், நரகத்தினுடைய அக்கினி எப்படி இருக்குன்னு 43வது வசனத்துல, உன் கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு, 2 கையுடையவனாய் அவியாத அக்கினியுள்ள நரகத்தில் போவதை பார்க்கிலும் ஊனனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். அங்கே அவர்கள் புழுக்கள் சாகாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். அடுத்து உன் கையிடர் உண்டாக்கினாள்ங்கிறார். அப்ப 2 கண்ணுடையவனாய் நரகத்துல போவதை பார்க்கலோ ஒற்றை கண்ணுடையவனாய் பரலோகத்துக்கு போவது நலமாயிருக்குங்கிறார். அதே போல 2 கையுடையவனாய் நரகத்துல போவதை பார்க்கலோ ஒரு கையுடையவனாய் பரலோகத்துக்கு போவதுங்கிறார். 2 காலுடைய. அப்ப ஆண்டவர் பரலோகத்துல பாத்தீங்கன்னா கை கால் இல்லாதவங்களா அல்லது ஒற்றை கண் இழந்தவங்களாத்தான் பரலோகத்துல இருக்குமா அப்படின்னா, பரலோகம் எனப்பட்டது மிகவும் ஆசீர்வாதமான ஒரு இடம். அந்த ஆசீர்வாதமான இடத்துல போய் வாழ்றதுக்கு நாம இங்கேயே ஆசீர்வாதமானவர்களாய் மாறணும் பாருங்க. அப்ப எப்படி நரகத்துக்கு தப்பு வைக்கிறது அப்படின்னா, இங்க இதே விஷயத்த சொன்னவர் தான் மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 25வது அதிகாரத்தினுடைய 41வது வசனத்துல சொல்றாரு. அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து, அவர் சபிக்கப்பட்டவர்களை என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதனுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை. தாகமாயிருந்தேன், நீங்கள் என் தாகத்தை தீர்க்கவில்லை. அந்நியனாயிருந்தேன், நீங்கள் என்னை சேர்த்து கொள்ளவில்லை. வஸ்திரம் இல்லாதிருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை. வியாதி உள்ளவனாயிருந்தேன், காவலில் உள்ளவனாயிருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை என்பார். இங்க சொல்லப்பட்டு நரகத்துக்கு தப்பு வைக்கிறதுக்கு வழியத்தான் சொல்றார். என்னன்னா, இயேசு பசியாயிருந்த போது அவருக்கு ஆகாரம் கொடுக்கலையாமா, வஸ்திரம் இல்லாத போது அவர்களுக்கு வஸ்திரம் கொடுக்கலையாமா. ஆனால் அவர்கள் எங்க இருந்தாங்கன்னா இடது பக்கத்தில் இருந்தாங்க. எப்படி கல்வாரி சிலுவையில வலது பக்கத்துல ஒரு கல்லனோ இடது பக்கத்துல ஒரு கல்லனோ இருந்த போது, வலது பக்கத்துல இருக்கிற கல்லன் இயேசுவை நன்கு பார்த்து அறிந்து, நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், ஆனா இவரோ ஒரு குற்றமும் செய்யாதவராய் இருக்கிறாரே, இந்த சிலுவையில கூட மற்றவங்களை மன்னிக்கத்தான் செய்கிறாரே, அப்ப சிலுவையில இவ்வளவு வேதனைகளின் நடுவுலையும் மன்னிக்கிறவர் அப்ப பூமியில இருந்த போது நன்மைதானே செய்திருப்பாரு அப்படின்னு சொல்லி அவரிடத்துல மனவருந்திதான் கேட்கிறான். ஆண்டவரே, நம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்து கொள்ளுகிறார். உடனே இயேசு சொல்றார், இன்றைக்கே என்னோடு கூட பரதேசியில் இருப்பாயினார். இவன் தான் வலது பக்கத்தில் இருந்தவன். ஆனா இடது பக்கத்தில் இருந்தவன் அந்த நிலையிலுமே, நீ தேவனுடைய குமாரனாதா, உன்னையும் காப்பாத்து என்னையும் காப்பாத்து என்று இயேசுவை நிந்தித்தானாமா. அதே மாதிரி இங்க தேவனுடைய பிள்ளைகள் என்று வாழுகிற 2 விதமான கூட்டத்தார் இருக்கிறாங்க. இது உலகத்தாருக்கோ தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற வித்தியாசத்தை சொல்லல. தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்களுக்குள்ளேயே தேவனற்ற வாழ்க்கை வாழ்கிறவர்களோ தேவனுடைய சித்தம் செய்கிறவர்களுக்கு இருக்கிற வித்தியாசத்தை காண்பிக்கிறார். அப்ப இயேசு எப்படி பசியாயிருந்தாரு, எப்படி ஆகாரம் கொடுத்தாரு அப்படிங்கறத நீங்க யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய 4வது அதிகாரத்துல சமாரிய ஸ்திரியை, அந்த அம்மாவை ரட்சிப்புக்குள்ள நடத்தின ஆண்டவர் சீசர்களிடத்துல சொல்றாரு, நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு, அந்த போஜனத்தை நான் புசித்து விட்டேன் என்றார். சீசர்கள் மாம்சத்துல இருந்ததுனால சமாரியாவில் இருந்து கூட இயேசுவுக்கு யாராவது போஜனம் கொடுத்திருப்பாங்கன்னு நினைச்சாங்க. ஆனா பிதாவினுடைய சித்தத்தை செய்வதே என்னுடைய போஜனமா இருக்குதுன்னார். அப்ப இயேசு எதுல பசியா இருந்தார் அப்படின்னா பிதாவினுடைய சித்தத்தை செய்கிறதுலதான். அப்ப இயேசு பிதாவினுடைய சித்தத்தை செய்தது போல இப்ப நீங்களும் நானும் இயேசுவினுடைய சித்தத்தை செய்யணுங்க. இப்ப இயேசுவினுடைய சித்தம் என்ன? இயேசுவினுடைய சித்தத்தை தான் மலை பிரசங்கத்தோடு அப்படியே கொண்டு வருகிறார். அதான் சத்துரு பசியா இருந்தா அவனுக்கு ஆகாரம் கொடு,
உன்னை சபிக்கிறவனை ஆசீர்வதி, உன்னை துன்பப்படுத்துகிறவனுக்காக வேண்டுதல் செய். இது நம்மளுடைய மாம்சத்துல செய்ய முடியாது பாருங்க. ஏன்னா மாம்சம் எனப்பட்டது பலவீனமானது மாத்திரமல்ல, தீமை செய்வதற்கு பலனுடையது பாருங்க. பரிசுத்த ஆவியை பெறாத பேதுரு கூட பாருங்க, இயேசுவினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு சித்தத்தை அறியாம, தேவ திட்டம் என்னன்னு புரியாம அவரை பிடித்து விசாரணைக்கு கொண்டு போகப்படுகிற அந்த வேலையில தான் பிரதான ஆசாரியனுடைய சேவகனுடைய காதை வெட்டினாரு பாருங்க. அப்ப இதுதான் பாருங்க, பரிசுத்த ஆவியை பெறாம தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொண்டு இருக்கிற மக்கள். அவர்களுடைய அடையாளம் என்னன்னா, அவர்கள் தேவனுக்குள்ள போய் திருப்தியா இருப்பாங்க. அவங்களுக்கு நல்ல மனைவி வேணும், நல்ல பிள்ளைகள் வேணும், நல்ல குடும்பம் வேணும், நல்ல வீடு வேணும், நல்ல வேலை வேணும். இந்த உலகத்துல நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று இந்த உலகத்தின் காரியங்களில திருப்தியாக வாழ்ந்து காண்பித்துட்டு இருக்கிறாங்க. ஆனா இவைகளெல்லாம் கொடுத்த தேவன் பசியாயிருக்கிறாரே, அவருடைய பசியை ஆற்றணுங்கிறது தெரியல. அப்ப இவர்களுக்குத்தான் நரக அக்கினியில கொண்டு போய் தள்ள வைக்கிறார். ஒருவேளை நம்மளுடைய உடன்பிறப்பாய் இருக்கிறவங்க, ஒரு வலது கையை போல இருக்கிறவங்க தேவ சித்தம் செய்யாம நம்மையும் தேவ சித்தம் செய்யாதபடி தடை பண்ணுவாங்கன்னா அந்த ஃபெலோஷிப்பை கர்த்தர் துண்டிச்சிருங்கிறார். ஒருவேளை வலது கையை போல இருக்கலாம், வலது காலை போல இருக்கலாம், வலது கண்ணை போல கூட இருக்கலாம். இரண்டு கள்ளர்களும் ஒரே மாதிரிதான் பாவம் செய்திருப்பாங்க. ஆனா இயேசுவை அறிந்ததுக்கு அப்புறம் ஒரு கள்ளன் அந்த இன்னொரு கள்ளனுடைய அந்த ரிலேஷன்ஷிப்பை துண்டிச்சுட்டு அந்த இடத்துல இயேசுவை ரிலேஷன்ஷிப்புக்குள்ள கொண்டு வந்துட்டார். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. நீ பரலோக ராஜ்யத்தை இழப்பதற்கு ஏதோ ஒரு மனிதனை, முக்கியமான மனிதனை நீ தேர்ந்தெடுத்தீனா ஒன்று மறந்துடாத, அந்த முக்கியமான மனிதனின் நிமித்தமாகவே நீ நரக வேதனை அடைய வேண்டியது வரலாம். ஒருவேளை இந்த நரகத்துல கொண்டு போகிற மனிதன் அவனா தெரியுதா அல்லது அவளா தெரியுதா, இமீடியட்டா அவன் மனிதனை துண்டித்திரு, பரலோகம் அந்த வெற்றிடத்தையும் உனக்கு நிரப்பி வலது கையை போல உனக்கு இருந்து உதவி செய்யும் சொல்லப்பட்டிருக்கு. கிறிஸ்துவின் நிமித்தமாக விட்ட எத்தனையோ பேருங்க தேவனுடைய மகிமையான காரியத்தை செய்தாங்க. இந்த 12 அப்போஸ்தலர்கள்ல யூதாஸ் காரியத்தை தவிர மற்ற 11 பேரும் தேவனுக்காக எல்லாவற்றையும் விட்டு வந்தாங்க. ஆனா இந்த யூதாஸ் தான் உலகத்தை தெரிந்தெடுப்பதற்காக தேவனையே விட்டார். கடைசியா அந்த உலகம் பாருங்க யூதாஸை காப்பாற்ற முடியாம போயிடுச்சு. அவர் தனக்குத்தானே வேதனை உண்டாக்கி நாண்டு கொண்டு இறந்து போயிட்டார். இந்த நரகம் எனப்பட்டது மிக மிக கொடூரமானதுங்க. ஒருவேளை நம்ம ஆண்டவருடைய பிள்ளையா இருந்து பேர் வச்சோ நரகத்துல போய் பங்கடைகிறோம்னா அதை காட்டிலும் மோசமான வாழ்க்கை வேற எதுவுமே கிடையாது. சார், யூதாங்கிறது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அந்த லேயாள் தன் பிள்ளைக்கு கர்த்தரை முன்வைத்த பேர். அந்த யூதாஸ் என்கின்ற பெயரை வைத்திருந்த மனுஷன் பாருங்க, கர்த்தருக்கு பிரியமா வாழாம போய் நரகத்தை போய் சென்றடைஞ்சிட்டான். இப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் பெயர் மாற்றப்பட்டு இருக்கிறது பெருசு இல்லைங்க, ஊர் மாற்றப்பட்டு இருக்கிறது பெருசு இல்ல. ஒருவேளை முன்னாட்களில ஆவி இல்லாத சபைக்கு போயிட்டு இருந்த பிரதர், இன்னைக்கு ஆவி இருக்கிற சபைக்கு போயிட்டு இருக்கிற பிரதர், சபை மாறினது பெருசு இல்ல. நம்ம கிறிஸ்துவை தரித்து வாழ்றோமா, அந்த பரிசுத்த ஆவியானவருக்குள் நம் மறுரூபமாக்கப்பட்டு தேவனுடைய பசியை ஆற்றக்கூடியவர்களா மாறுறோமா? தேவன் எதுல பசியா இருக்கிறார் அப்படின்னா, சில பேர் நமக்கு விரோதமா தப்பு பண்ணினாலுமே அந்த அவர்களுடைய தப்பை நம்ம மன்னிக்க வேணும், அதுலதான் பசியா இருக்கிறார். சில நமக்கு விரோதமா பலவிதமான பொய்யான வார்த்தைகளை சொல்லுகிற போது அவர்களை மன்னிக்கணும் பாருங்க. எப்படி ஆபிராம் கர்த்தரால் அழைக்கப்பட்ட போது தன்னிடத்துல வாக்குவாதம் பண்ணி போன லோத்துவினுடைய மேய்ப்பர்களும் சிறைப்பட்டு போயிடுறாங்க. அது 5 ராஜாக்கள் போய் 4 ராஜாக்களோட யுத்தம் பண்ணி தோத்து போயிட்டாங்க. இதை ஒரு எபிரேயன் ஆபிரகாமின் இடத்துல சொல்றார். இந்த ஆபிரகாம் தாங்கூட வாக்குவாதம் பண்ணி சண்டை போட்டுட்டு போன லோத்து சிறைப்பட்டு போயிட்டான், அதனால கர்த்தரே அவனை தண்டனைக்குள்ள கொண்டு போயிட்டாருன்னு சொல்லாதபடி, ஒரு காலத்துல தான் கர்த்தருக்கு சத்துருவாய் இருந்த போது தன்னை தேடி வந்து உன் தேசத்தை விடு, உன் வீட்டை விடு, உன் இனத்தை விடு என்று என் மேல அன்பு கூர்ந்து அழைத்த தேவன் அவரை போல வாழ வேண்டுமே என்றுதான் அன்போடு ஓடி சென்று
லோத்துவையும் சோதோ குமோரா பட்டணத்தையும் மீட்டு கொண்டு வருகிறார். அதுலதான் தேவன் திருப்தி அடைஞ்சார். அந்த ஆபிராமுக்கு தான் மெல்கிசேதேக் எனப்பட்ட ஆசாரியன் அப்பமும் திராட்சரசமும் கொடுத்தார். இந்த ஆபிராம் தாங்க மரித்த பின்பு நரகத்துக்கு போகல, பரலோகம் எனப்பட்ட ஒரு பரதேசில ஒரு இளைப்பாறுகிற ஒரு இடத்துல இருக்கிறார். 2 பேர் மரித்து பரலோகத்துக்கு போறாங்க. ஒரு மனிதன் லாசரு எனும் பேர் கொண்ட தரித்திரன், இன்னொரு மனிதன் பெயரே சொல்லப்படாத ஐஸ்வர்யவான். இந்த 2 பேருமே ஆபிரகாம பிதாவே என்று கூப்பிடுறாங்க. ஆனா லாசரு ஆபிரகாம் மடியில உட்கார்ந்து இருக்கிறாரு. இந்த ஐஸ்வர்யவான் அந்த எரிகிற அக்கினியில வேதனையும் கந்தகமும் இருக்கிற இடத்துல தாகத்திற்கு கூட குடிக்க தண்ணீர் இல்லாம, தகப்பனாகிய ஆபிரகாமே இந்த லாசருவின் மூலமாய் எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணீர் கொடு என்று கெஞ்சுகிறார். இவர் தாங்க இடது பக்கத்தில் இருந்த ஆபிரகாமினுடைய பிள்ளை என்று சொல்லப்பட்ட விசுவாசிகள். அப்பொழுது ஆபிரகாம் என்ன சொல்றாருன்னா, நீ பூமியில இருந்த போது தேவனுடைய பசியை ஆட்டல, தேவனுக்கு வஸ்திரம் கொடுக்கல, தேவனுடைய போய் விசாரிக்கல, இது நிமித்தமா நீ பரலோகத்துல இளைப்பாறுதலே உனக்கு கிடைக்காதுன்ட்ட. ஆனா பூமியில இந்த லாசரு தனக்கு கொடுக்கறதுக்கு ஒருத்தரமே இல்லாட்டியும் கூட தன்னுடைய புண்ணிலிருந்து வரக்கூடிய வேதனையிலிருந்து வரக்கூடியதுல நாய்களுடைய திருப்தி ஆவதற்கு அவன் பருக்களை கொடுத்தான். அப்ப இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கிற செல்வம், நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் நம்ம கொடுத்த தேவனுக்குரியது என்று சொல்லி வாழ்வதற்காக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுல நம்ம அப்படி வாழலேனாலா இந்த பூமியில நாம் தேவனுடைய பிள்ளையா இருந்துமே இந்த பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்காதபடி நித்திய அக்னியில போவதற்கு அநேக வாய்ப்புகள் உண்டுங்கிறார். நல்லதா 1 தீமோத்தேயு 2வது அதிகாரத்தினுடைய 6வது வசனத்துல ஐஸ்வர்யவான்களுக்கு பவுல் எச்சரிக்கும் போது, இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யவான்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாயிராமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமல் கர்த்தருடைய பிரியமான சித்தம் இன்னதென்று பகுத்தறிந்து கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய கடவார்கள்ங்கிறார். இதை குறித்து யூதா நிருபத்தில் எழுதும் போது எழுதுறாரு, 1ஆம் அதிகாரம் 22, 23ல, அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவுள்ளவர்களாய் இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலிருந்து இழுத்து விட்டு பயத்தோடே ரட்சித்து மாம்சத்தால் கரைபட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள் அப்படிங்கிறார். அப்ப நாம அக்கினியிலிருந்து காக்கப்பட்டது மாத்திரம் தேவ சித்தம் இல்லைங்க. இன்னைக்கு 1000 வாலிபர்கள், 1000 பெண்கள், 1000 மக்கள் பல விதங்களிலும் இந்த நரகத்தை நோக்கி வேகமா போயிட்டு இருக்கிறாங்க. பலவிதமான சிற்றின்பத்துல விழுந்து, பலவிதமான கோபம், வைராக்கியம், கொலை, பலவிதமான வன்முறை சம்பவங்கள்ல விழுந்ததுனால ஒவ்வொரு நாளும் 1000 மக்கள் இந்த நரகத்தை நோக்கி போயிட்டு இருக்கிற இந்த மக்களை நீங்களும் நானும் ரட்சிக்க வேண்டிய இடத்துல தேவன் நம்மளை வைத்திருக்கிறார். அதனாலதான் சொல்றாரு, நீங்கள் பகுத்தறிவுள்ளவர்களாய் இருந்து சிலரையாகிலும் அந்த அக்கினியிலிருந்து தப்பி விடுவதற்கு, அதை ரட்சிப்பதற்கு நீங்கள் பிரயாசப்படுங்கள் அப்படிங்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய 12வது அதிகாரத்தினுடைய 49வது வசனம் சொல்லுகிறதுங்க, அந்த நாட்களில சோதோம் குமோரா பட்டணத்தினுடைய பாவத்தை போலதான் இந்த நாட்களில் பாவம் இருந்தது. அந்த நாட்களில தேவ தூதர்களை கர்த்தர் அனுப்பி அந்த சிலரையாகிலும் என்று சொல்லப்பட்ட லோத்துவையோ லோத்துவினுடைய மனைவி லோத்துவினுடைய பிள்ளையும் தான் இழுத்து கொண்டு சோதோம் குமோரா பட்டணத்தை விட்டு வெளியே கொண்டு வந்தாங்க. ஒரு இடத்துல வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய தூதர்களை காற்றுகளாகவும் அவருடைய ஊழியக்காரர்களை அக்னி ஜுவாலையாகவும் பயன்படுத்துறாராமா. அப்ப காற்றாய் வந்த தேவ தூதர்களே இந்த சிலரையாகிலும் அந்த அக்னியிலிருந்து தப்புவிச்சது போல அக்னி ஜுவாலையாய் இருக்கிற ஊழியக்காரர்களாய் நம்மள தேவன் மாத்தி இருக்கிறார். முன்னாட்கள்லையாவது எழுத்தின்படி இஸ்ரவேலர்களுக்கு ஆசாரிய ஊழிய செய்வதற்கு லேவியருக்கும் லேவியர் கோத்திரத்தில் வந்த ஆரோனுக்கு மாத்திரம்தான் அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டது. ஆனா கிறிஸ்து இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட நீங்களும் நானும் ராஜரிக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் சொந்த ஜனமாயும் மாற்றப்பட்டிருக்கிறோமாமா. வெளிப்படுத்தின விசேஷத்துல கூட சொல்றாரு, தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீரே அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த சோதோம் குமோரா பட்டணத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்ட தேவ தூதர்கள் தங்களையும் கரைபடுத்திக் கொள்ளாதபடி
அடுத்து தேவன் யாரை சிலரையாவது வெளியில கொண்டு வர வேண்டும் என்று திட்ட வைத்தது போல, அவர்களை நடத்தினது போல நம்மையும் நடத்த வேண்டும் என்று நம்ம ஜெபிக்கணும். அதற்கு மிக மிக முக்கியமானது நமக்கு 2 காரியத்தை சொல்றார். பகுத்தறிவோடு செயல்படுங்கள் அப்படிங்கிறார். 2வது காரியம், உங்களுடைய மாம்ச கரைபடாதபடி வஸ்திரம் கரைபடுத்துகிற வஸ்திரத்தை தள்ளிவிடுங்கள் அப்படிங்கிறார். இன்றைக்கு பகுத்தறிவே இல்லாம பேதையாய் போய் எத்தனையோ பேர் ஆத்தும ஆதாயம் பண்ணுகிறேன்னு போயிட்டு தங்களுடைய ஆத்மாவையும் இழந்து போனவர்கள் இருக்கிறாங்க. இயேசு பரிசுத்த ஆவியை பெறாம தம்முடைய சீசர்களை 70 பேர் அனுப்பும் போது கூட 2 பேரை அனுப்புனாலுமே அவர்களிடத்துல மிக மிக முக்கியமா சொன்ன 5 காரியம் இருக்குதுங்க. 1, பணப்பையை எடுத்துட்டு போகாதீங்க. 2வது, சாமான் பையை எடுத்துட்டு போகாதீங்க. 3வது, பாதரட்சி எடுத்துட்டு போகாதீங்க. 4வது, தடியை எடுத்துட்டு போகாதீங்க. இவைகளெல்லாம் சொன்ன ஆண்டவர் தான், நீங்கள் சர்வத்தை போல வினா உள்ளவர்களும் புறாவை போல கபடற்றவர்களுமாய் இருங்க அப்படின்னார். நீங்க ஒரு பர்பஸுக்காக போறீங்க, அந்த பர்பஸ் தலைமையில இருக்கட்டும். நீங்க எல்லோரிடத்திலும் அன்பு கூறுங்க, ஆனாலும் எல்லோருடைய அன்பை போல அன்பு கூறாதிருங்க. அதாவது ஒரு மீன் பிடிக்கிற ஒரு மீனவன் தூண்டியில மீன் பிடிக்கிற ஒரு மெத்தேட் என்னன்னா, அந்த புழுவு தூண்டியில மாட்டப்பட்டு மீனை பிடிக்க போவார். அந்த புழுவு மீன் வாய்க்குள்ளேயும் போயிடக்கூடாது, மீனும் நம்ம கைக்கு வரணும் என்று மிக மிக கவனத்தெரிந்த பகுத்தறிவோடு செயல்படணுங்கிறார். இன்னைக்கு பேதைகள் நெடுக போய் தண்டிக்கப்படுகிறது போல எத்தனையோ வாலிப பிள்ளைகள் ஆத்ம ஆதாயம் பண்ண போனன்னு தங்களுடைய ஆத்மாவை இழந்து போனவங்க இருக்கிறாங்க. எத்தனையோ வாலிப சகோதரர்கள் ஆத்ம ஆதாயம் பண்ண போனன்னு தங்களுடைய ஆத்மாவை இழந்தவங்க இருக்கிறாங்க. அதனாலதான் சொன்னாரு, சிலரை அக்கினியிலிருந்து தப்பு வைப்பதற்கு பிரயாசப்படும் போது நாம தேவனுடைய அக்கினியினால நிறைந்திருக்க வேண்டியது அவசியங்கிறார். இதை குறித்து ஆதியாம புஸ்தகம் 15வது அதிகாரத்தினுடைய 17வது வசனம் சொல்லுகிறது, சூரியன் அஸ்தமித்து காரிருள் உண்டான போது இதோ புகைகிற சூளையும் அதன் துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்கினி ஜுவாலையும் தோன்றின. அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணி எகிப்து தேசம் துவங்கி ஐபிராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ள தேசத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அதாவது ஆபிரகாமை கர்த்தர் அழைத்த பின்பு 15வது அதிகாரத்துல கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் உனக்கு மகா பெரிய பலனும் கேடையுமா இருக்கிறேன்கிறார். இப்ப கர்த்தர் தரிசனமான போதுதான் இப்ப கர்த்தரிடத்துல ஆபிராம் ஜெபம் பண்றார், ஆண்டவரே நீர் எனக்கு என்ன தருவீர், நான் பிள்ளையற்றவனாய் இருக்கிறேனே அப்படிங்கிறார். இமீடியட்டா கர்த்தர் இப்பொழுது ஆபிரகாமை வீட்டை விட்டு வெளியே வர சொல்லி வானத்துல இருக்கிற நட்சத்திரங்களை எல்லாம் காண்பித்து இவ்வண்ணமாய் உன் சந்ததி இருக்கும் என்று பிராமிஸ் பண்றார். இதை கேட்டுக்கொள்ளாத ஆபிரகாம், ஆண்டவரே நீர் இப்படி செய்வீர் என்பதை நான் எதினால் அறிவேன் அப்படின்னார். அப்ப எதினால் அறிவேன் என்பதை குறித்து தான் இங்க ஆபிரகாமினிடத்துல ஒரு பலி செலுத்தும்படியாக தேவன் கட்டளையிடுகிறார். அந்த பலியில என்னென்ன இருக்க வேணும் அப்படின்னா, 3 வயது கிடாரி இருக்க வேணுங்கிறார், 3 வயது வெள்ளாடு இருக்கணுங்கிறார், 3 வயது ஆட்டு கடா இருக்கணுங்கிறார், ஒரு புறா குஞ்சு இருக்கணுங்கிறார். இதை எடுத்து கொண்டு வந்து பலி செலுத்தினார். இந்த ஆபிரகாம் கர்த்தர் சொன்னபடியே 3 வயது கிடாரிய சந்து சந்தா வெட்டி பலிபீடத்துல வச்சாச்சு. 3 வயது ஆட்டு கெடாவ சந்து சந்தா வெட்டி பலிபீடத்துல வச்சாச்சு. 3 வயது வெள்ளாட்டையும் சந்து சந்தா வெட்டி வச்சாச்சு. இப்ப புறாவையும் புறா குஞ்சையும் மாத்திரம் துண்டிக்காம விட்டுட்டார். இப்ப துண்டிக்காம விட்டதுக்கு அப்புறம் இவர் பலிபீடத்துல ஜெபம் பண்ண ஆரம்பிக்கலாம் என்ற போதுதான் துண்டிக்காமல் விட்ட புறாவோ புறா குஞ்சம் துண்டித்து வைக்கப்பட்டிருக்கிற இந்த மாம்சத்தின் மேல வாயை வைத்து கொத்திட்டு இருக்குது. இப்ப ஆபிரகாம் பலியும் செலுத்த முடியல, அடுத்து ஜெபமும் பண்ண முடியாம இந்த புறாவைய விரட்டி கொண்டே இருக்கிறார். இப்ப சில நேரங்களில பாருங்க, கர்த்தருக்கு நாம ஒண்ணு முழுசா அர்ப்பணிச்சிடணும்,
இல்லைன்னா அர்ப்பணிக்கவே கூடாது. இந்த அறகுறை அர்ப்பணிப்பினுடைய ரிசல்ட் தான் பாருங்க, தேவன் என்னத்தை கொண்டு வந்து இதை க்ளோஸ் பண்றாருன்னா காரிருளை கொண்டு வருகிறார். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல கூட கர்த்தர் சொல்றாரு, நீ ஆதியில கொண்டு இருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை இருக்குது அப்படின்ட்டு. ஒண்ணு நீ அனலாயிரு, இல்லையா நீ குளிராயிரு. அனலும் இல்லாம குளிரும் இல்லாம இருந்தீனா நான் உன்னை கக்கி விடுவேங்கிற. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையை கொஞ்சம் பரிசோதித்து பார்க்கணும் பாருங்க. ஆபிரகாமை போலதான் பெருசான காரியத்தெல்லாம் விட்டுட்ட சார். இந்த ஏசபேலை போல நிறைய மேக்கப் எல்லாம் போட்டுக்கிட்டு உலக என்னை பார்த்து ரசிக்கணும் என்று சொல்லி உலகத்தாரை போல இருக்கிறது தான் இந்த புறாவும் புறா குஞ்சுகளும் துண்டிக்கப்படாம வாழ்ற ஒரு வாழ்க்கை. ஞானஸ்தானம் எல்லாம் எடுத்துட்ட சார், நல்ல ஆவிக்குரிய சபைக்கெல்லாம் போறேன் சார், நல்ல ஜெபம் பண்றேன், நல்ல பைபிள் எல்லாம் படிக்கிறேன் சார். ஆவிக்குரிய சபைக்கு போய் பைபிள் படிச்சு பரிசுத்த ஆவியானவரால மாம்சத்தின் கிரிகளை அழிக்கலன்னு வைங்கள. சின்ன சின்ன விஷயம் தான் இதெல்லாம். ஆண்டவர் எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கு வருவார்னா வேதம் சொல்லுதுங்க, இந்த பட்சிகளை துரத்தியே ஆபிரகாம் டயர்ட் ஆயிட்டார். இப்ப டயர்டான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு உதவி செய்ய எதை கொண்டு வந்தார் தெரியுங்களா? காரிருளைத்தான் கொண்டு வந்தாரு பாருங்க. சில நேரம் கர்த்தருக்கு முழுவதும் டெடிகேட் பண்ணாம வாழ்ற அறகுறை டெடிகேட் பண்றதுக்கு சில பேருக்கு பாத்தீங்கன்னா கிட்னியில ஸ்டோனு கூட வரும். என்னென்ன வரும்னு சொல்ல முடியாது. கடைசி அந்த வேதனையில போய் இது சுகமாக வேண்டும் என்று சொல்லிதான் டெடிகேட் பண்ணுவாங்க. இப்ப இங்க வேதம் சொல்லுது, ஆபிரகாமுக்கு காரிருளை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் கொண்டு வர்றார். இது என்னத்துக்காக தேவன் காரிருளை கொண்டு வர்றார்னா, இந்த காரிருள்ல இந்த பட்சிகள்லாம் பறக்கிறது நிறுத்திரும் பாருங்க. எப்படி இஸ்ரவேல் மக்கள் இந்த இஸ்ரவேல் தேசத்தை 70 வருஷம் ஓய்வு வருடத்தை சரியா அனுசரிக்காததுனால இவர்களை பாபிலோனுக்கு வித்து போட்டு கரெக்டா 70 வருஷத்தை இந்த இஸ்ரேல் மனரம்யமா ஓய்வு வருஷத்தை அனுசரிச்சதாமா. அப்ப கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்று விட வேண்டிய காரியத்தை விட்டோம்னா, அழிக்க வேண்டிய காரியத்தை அழிச்சோம்னா ஆட்டோமேட்டிக்கா செய்ய வேண்டிய காரியம் செய்யுங்க. நம் மாம்சத்தின் கிரிகளை எல்லாம் அழிக்காம மாம்சத்தின் கிரிகள் இருந்துகிட்டே இருக்குதுன்னு வைங்களேன், கட்டாயம் கர்த்தர் இதை அழிப்பதற்காகவே ஒரு காரிருளை அனுப்புவார். அப்படியேதான் கர்த்தர் இந்த ஆபிரகாமுக்கு 75 வருட பிள்ளையை கொடுக்கிறேன்னு சொன்னவர் 17வது அதிகாரத்துல 100 வயதுல வந்துதான் ஆபிராமா இருக்கிற மனுஷனை துண்டித்து ஆபிரகாமா மாத்தினார். சாராயா இருந்த அம்மாவை துண்டித்து சாராளா மாத்தினார். அப்ப சாராளான பின்பு ஆபிரகாமான பின்பு ஒரே வருடத்தை சொன்னப்போனா அந்த வருடத்திலேயே அவர்களுக்கு ஈசாக்கை பிறக்க வைத்த ஒரு தேவன். அப்ப ஆபிரகாமுக்கு ஒரு அக்கினியை இறங்கி ஒரு பாடம் நடத்தினது எதற்காகனா, ஆபிரகாமே உன்னாலேயே எதுவும் முடியாதுங்கிற ஒரு நிலைமைக்கு நீ வரணும். நீ முழுவதும் உன்னை அர்ப்பணித்து நான் அல்ல எல்லாமே தேவனே செய்வார். ஒருவேளை நாம் பலி செலுத்தினதையும் தேவன் அங்கீகரிப்பாரு. நாம் பலி செலுத்தாம இருக்கிற பறவைகளையும் அந்த அந்தகாரத்தை கொண்டு அங்கீகரிக்க போகிறார் என்பதற்கு அடையாளமாகத்தான் வேதம் சொல்லுதுங்க. இந்த காரிருளை கொண்டு எல்லாவற்றையும் அங்கீகரித்துட்டு தான் சொல்றாரு, இப்படித்தான் நடக்க போகுதுன்னார். அப்ப ஆபிரகாமினுடைய பலிபீடத்துல இறங்கின அக்கினி மாதிரி சாலமோனும் கட்டின பலிபீடத்துல அக்கினி இறங்கினதாமா. இதை குறித்து 2 நாளாகம புஸ்தகத்தினுடைய 7ஆம் அதிகாரம் 2-3 வசனத்துல சாலமோன் பலிபீடத்துக்கு முன்பாக தன் கைகளை உயர்த்தி ஜெபித்த போது அக்கினி இறங்கினதாமா. மகிமை இறங்கினதுனால ஆசாரியர்களே உட்பிரவேசிக்க கூடாதபடி தேவனுடைய மகிமை ஆசாரிப்பு கூடாரத்தை மூடிட்டு. 2 நாளாகம புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல ராஜாவாகிய சாலமோனும் அவனோடு கூடின இஸ்ரவேல் சபையார் அனைவரும் பெட்டிக்கு முன்பாக எண்ணிக்கைக்கும் தொகைக்கும் அடங்காத ஏராளமான ஆடுகளை பலியிட்டார்கள். அப்படியே ஆசாரியர் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை
ஆலயத்தின் சன்னதியிலே மகா பரிசுத்தமான ஸ்தலத்திலே கேருபீன்கள் அண்டையிலே செட்டைகளுக்கு கீழாக கொண்டு வந்து வைத்தார்கள். இப்ப கர்த்தருடைய அக்கினி இறங்கிறதுக்கு எண்ணிக்கைக்கு அடங்காத ஆடுகளை பலியிட்டு இருக்கிறாங்க. சாலமோன் மாத்திரமல்ல, சாலமோனும் அவனோடு கூட இருந்த சமஸ்த இஸ்ரவேலும். யோசிச்சு பாருங்க, ஆடுகள் வெட்டப்பட்டு ரத்தம் ஆறா ஓடி இருக்குது. இவ்வளவு ரத்தமும் இறங்கினதுக்கு அப்புறம் தாங்க அக்னியே இறங்கி இருக்குது. அந்த அக்னி கூட சாலமோனுக்கு முடிவு வரையந்த பாதுகாப்பை கொடுத்ததானா? கொடுக்கல. அப்ப இது என்னன்னா ஆட்டின் மூலமா இறங்கின ஒரு அக்னி. ஆனா எலியாவும் பலிபீடத்தை உண்டாக்கி பலிபீடத்தை செப்பனிட்டு 12 கற்களை நிறுத்தி ஜெபம் பண்ணாரு. அங்கேயும் அக்னி இறங்கினது. ஆனா இந்த எந்த பலியுமே பலி செலுத்தினவங்களையே பரிபூர்ணமான வாழ்க்கைக்குள்ள கொண்டு போகல. சார், இந்த பலிபீடத்தை செப்பனிட்ட எலியா கூட 19வது அதிகாரத்துல கர்த்தர் சொல்றார், உன்னுடைய ஸ்தானத்துல சாப்பாத்தின் குமாரனாகி எலிசாவை அபிஷேகம் பண்ணு, எகுவை அபிஷேகம் பண்ணு, ஆசைகளை அபிஷேகம் பண்ணுனா, இந்த எலியாவே அக்னியை இறக்கின எலியாவா இருந்தாலும் எலிசாவின் மேல சால்வையை போட்டுட்டு போயிட்டாரே தவிர எகுவையும் அபிஷேகம் பண்ணல, ஆசைகளையும் அபிஷேகம் பண்ணவில்லை. லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 12வது அதிகாரத்தினுடைய 49வது வசனத்துல இயேசுவினுடைய விருப்பமாக சொல்லுகிறார், பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்றார். அப்ப இயேசு விரும்பின ஒரு அக்கினி பூமியில பற்றி எறிய வேண்டும் அப்படின்னாராமா. அந்த பற்றி எறிவதற்கு இயேசு ஒரு ஸ்நானம் எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இதை குறித்து 50வது வசனத்துல, ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். அப்ப இயேசு இந்த பூமியில அக்கினியை கொண்டு வருவதற்கு ஒரு ஸ்நானம் பண்ணணும்னு. அப்ப இவர் என்னென்ன ஸ்நானத்தை கடந்து வந்தார் அப்படின்னு மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நீங்க வாசிக்கிற போது, அங்க யோவான் சானகன் ஞானஸ்தானம் கொடுத்த போது யோர்தான்ல போய் யோவான் சானகன் இடத்துல முழுகி ஸ்நானம் எடுத்துட்டார். அப்ப இவர் முழுக்க ஞானஸ்தியை எடுத்திருக்கிறார். இயேசுவே முழுக்க ஞானஸ்தானம் எடுத்தாலும் நாங்க முழுக்க ஞானஸ்தானம் எடுக்கவே மாட்டோம். ஏன்னா நாங்க பிறப்பிலே கிறிஸ்தவங்க சார். நாங்க குழந்தையா இருக்கும் போதே ஞானஸ்தானம் எங்களுக்கு கொடுத்தாச்சு. அதனால நாங்க முழுக்க ஞானஸ்தானம் எடுக்க மாட்டோம். ஏன்னா எங்க சபையினுடைய கட்டமைப்பு அப்படி, எங்க பாரம்பரியத்தினுடைய கட்டமைப்பு என்று எத்தனையோ பேர் முழுக்க ஞானஸ்தானத்தையும் எடுக்கிறது கிடையாது. அவர்கள் சொல்றது, குழந்தையா இருக்கும் போது ஐயர்கிட்ட கொண்டை கொடுத்தோம், ஐயர் குழந்தை ஸ்நானம் கொடுத்தாரு. சார், இயேசுவும் குழந்தையா இருக்கும் போது மரியாளும் யோசேப்பும் தேவாலயத்துக்கு கொண்டு போனாங்க. தேவாலயத்துல கொண்டு போய் மோசேயின் முறைமையின்படி குழந்தைக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் செய்து பெற்றோர் தங்களை தேவனுக்கு அர்ப்பணித்தாங்க. சார், இயேசுவுக்கு குழந்தை ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. அது ஞானஸ்தானம் அல்ல. மோசேயினுடைய முறைமையின்படி பிள்ளையை கர்த்தருடைய வழியில வளர்த்துவேன் என்று சொல்லி பெற்றோர் கர்த்தருக்கு அர்ப்பணிக்கிறது. அந்த அர்ப்பணிப்பே பிள்ளைக்கு ஞானஸ்தானம் கொடுத்தா எப்படி சார் இருதய விருத்த சேதனம் எனப்பட்டது? இந்த போதனை போய் பிள்ளையினுடைய இருதயத்துல வேலை செய்யணும். இருதயத்துல வேலை செய்யறதா அது ஒரு இருதய விருத்த சேதனமாகி ஜலத்தினால முழுகி ஞானஸ்தானம் எடுக்கிறது. அப்ப இயேசு 30 வயதுலதான் யோர்தான்ல போய் ஞானஸ்தானத்தை எடுக்கிறார். ஆனா எத்தனையோ பேருக்கு இதுல உடன்பாடே கிடையாது. அதனாலதான் பாருங்க, நியாயமான சாட்சியாவே அவரால் வாழ முடியறது இல்ல. பரிசுத்தாவி எனப்பட்டவர் இருதயத்துல குத்தப்பட்டு யோர்தான்ல மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கிற அந்த இடத்துலதான் வருவார் என்பதற்கு அடையாளமா முதலாவது இயேசு ஜலத்துல ஞானஸ்தானம் எடுக்கிறார். இதற்கு பின்பு லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 20-21 இவர் ஜெபம் பண்ணின போது பரிசுத்தாவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மேல இறங்குறார். அப்ப அவர் மேல இறங்கினதுதான் இதுதான் ஜலத்தினாலும் ஆவியினாலும் ஸ்நானம் பண்ணப்படுகிறது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்கின்ற ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாகிறது. அப்ப வேதத்துல எழுதி இருந்தாலுமே வேத வசனத்தின்படி நம்ம வாழலன்னு வைங்களேன், இந்த பார்ன் அகைன் ஆகலேனா பரலோக ராஜ்யம் என்னன்னே தெரியாது. பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கவும் முடியாது.
அப்ப பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியல அப்படின்னா ஜீவ புஸ்தகம் எனப்பட்ட ஒரு புஸ்தகத்துல நம்மளுடைய பெயர் எழுதப்படாது. பெயர் எழுதப்படாமல் காணப்படுகிறவன் எவனோ அவன்தான் இரண்டாம் மரணமாகிய அக்னி கடல்ல தள்ளப்படுவான். அவங்கதான் இயேசுவை இந்த உலகத்துல மாம்சத்துல கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிட்டு அவர்கள் தேவன் வருகிற போது இடது பக்கமாய் நிற்கிறவர்கள், தேவனுடைய பசியை தீர்க்க வாழாம தேவனை தங்களுடைய பசியை தீர்க்கிறவர்களாக பயன்படுத்துகிற ஒரு கூட்ட மக்கள். அப்ப இயேசு இரண்டாவது ஸ்நானமும் ஆவியினால பெற்றுட்டார். அப்ப முழுக வேண்டிய மூன்றாவது ஸ்நானம் என்ன? இந்த முழுக வேண்டிய மூன்றாவது ஸ்நானத்தை குறித்து ஏசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தினுடைய 53வது அதிகாரம் 5வது வசனத்துல சொல்றாரு, நம்மளுடைய மீறுதல் நிமித்தமாய் அவர் காயப்படுறார், நம்முடைய அக்கிரமத்து நிமித்தமாய் நொறுக்கப்படுகிறார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணக்கூடிய ஆக்கினி அவர் மேல் வருது. எப்படி இஸ்ரவேல அன்றைக்கு தாவீதுக்கு ஆவியினாலே கொடுக்கப்பட்ட தேவாலயத்தை சாலமோன் கட்டி கர்த்தருடைய அக்கினி இறங்குவதற்கு எண்ணிக்கை கடங்காத ஆடுகளுடைய ரத்தத்தை இந்த பூமியில சிந்தி அந்த ரத்தத்தின் மூலமாய் பூமியில அக்கினியை கொண்டு வந்தாங்களோ, சாலமோனிலும் பெரியவராகிய இயேசு இந்த ஆலயத்தை இடித்து போடுங்க 3 நாளில கட்டுவேன் என்று சொன்ன தன்னுடைய ஆலயத்தை பிற்க ஒப்பு கொடுக்கிறார். அப்ப முழுக வேண்டிய மூன்றாவது ஸ்நானம் இயேசுவினுடைய ஸ்நானம் என்னன்னா இரத்த ஸ்நானத்தை எடுத்தார். அப்ப இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி பூமியில இறங்குவதற்கு இயேசு இந்த உலகத்துல எந்த மனுஷனும் எடுக்காத ஒரு ஸ்நானம் அல்லது எந்த மனுஷனும் கொடுக்காத ஒரு ஸ்நானம் என்னன்னா இரத்த ஸ்நானத்துக்குள் வந்தார் பாருங்க. இந்த இரத்த ஸ்நானம் தான் இயேசுவனுடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையும் முழுவதும் பிற்கப்பட்டதுங்க. உளவோட்டின நிலம் போல மாறிட்டு. இதை குறித்து சொல்லப்பட்டிருக்குது, காணத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது, அழகும் இல்லை சௌந்தரியம் இல்லை என்று சொல்லப்படுகிறது. உன்னத பாட்டுல அந்த மணவாளனை குறித்து சொல்லப்படுகிறது, அவர் பூரண அழகுள்ளவராய் இருந்தாராமா. இன்றைக்கு நீங்களும் நான் இந்த அக்கினி அபிஷேகத்தை பெறுவதற்கு இவர் மூன்றாவது ஸ்நானமாகிய இரத்த ஸ்நானத்தை எடுத்தார். இந்த இரத்த ஸ்நானத்துக்கு அப்புறம் தாங்க வேதம் சொல்லுகிறது, கல்வாரி சிலுவையில தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்த போது பெந்தகோஸ்தே என்னும் நாள் வருகிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 2வது அதிகாரத்துல பரிசுத்த ஆவியானவர் மேலறையில காத்திருந்த ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வருகிறார். இந்த ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வந்த போது அங்க அக்கினிமயமான நாவுகள் வருது. இந்த பயத்திலிருந்து அவங்களுக்கு விடுதலை ஆக்குறாரு. இந்த மாம்சத்தின் கிரிகையிலிருந்து அப்போஸ்தலர் விடுதலையாகி இயேசுவினுடைய அடிசுவடுகளை பின்பற்றுகிறாங்க. இந்த அக்கினியில தான் எல்லோரும் தேவ மகிமையை பூமியில கொண்டு வந்தாங்க. இதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு இடத்துல சொல்றாரு, கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும், மானிடர் யாவரும் காண்பார்கள். இந்த மகிமை அன்றைக்கு பெந்தகோஸ்தே நாள்ல இந்த பூமிக்கு இறங்கி வந்தது. அது கர்த்தருடைய அக்கினியாய் வந்தது. பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்ற அந்த விருப்பம்தான் எருசலேமில் ஆரம்பித்து இன்றைக்கு உலகம் முழுவதும் அந்த பெந்தகோஸ்தே என்னும் அனுபவத்துல மாம்சத்தின் கிரிகளை அழித்து ஜீவனுள்ள தேவனுக்கு சாட்சியாய் ஆவியாய் இருக்கிற தேவனுக்கு மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகி கொண்டிருக்கிறோமாமா. அப்ப இந்த அக்கினியை எடுத்துக்கொண்டு போகிற நீங்களும் நானும் தாங்க தேசத்துல தேவனுடைய கோபாக்கினியின் அக்கினியிலிருந்து தேசத்தை காப்பாற்ற முடியும். இதை குறித்து என்னாகம புஸ்தகத்தினுடைய 11வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுது, பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்களாகி இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பார் யார்? நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மாம்சத்தையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டி காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது. இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லையே என்று சொன்னார்கள்.
பாருங்க, கர்த்தர் கொடுத்த தேவ தூதர்களுடைய அப்பம் இந்த இஸ்ரவேலருக்கு வேண்டா வெறுப்பாயி இவங்க எதை விரும்பினாங்கன்னா, அந்த அந்நிய ஜாதி மக்களோடு இணைந்து கொண்டு இச்சையுள்ளவர்களாகி, எங்களுக்கு மாம்சமே இல்லை, எகிப்துல எப்படி இருந்தோம், வெள்ளரிக்காய் இருந்தது, வெள்ளைப்பூண்டு இருந்தது, இப்படி எல்லாம் வந்தது அப்படின்னாங்க. இத நிமித்தமாய் மோசேயே விரக்தி அடைஞ்சார். விரக்தி அடைஞ்சு, ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானா, என்னை எடுத்துக்கொள்ளும், ஏன் இந்த ஜனங்களை என் கையில கொடுத்த, நானா இவர்களை பெற்றெடுத்தேன் என்று ஜெபிக்கிற அளவுக்கு மாறிடுச்சு. இதுக்கு அப்புறம் தான் வேதம் சொல்லுதுங்க, கர்த்தருடைய அக்கினி பாளையத்துல பற்றி எரிந்ததாமா. பற்றி எரிய எரிய அநேகர் அக்கினியில இரையாகிற போது மோசே ஆத்தும பாரத்தோடு ஆரோன் இடத்துல ஓடுற, நீ போய் கர்த்தருடைய சந்நிதியில இருந்து எரிகிற அக்கினியை எடுத்து தூபகலசத்துல போட்டுட்டு நீ ஜனங்களிடத்துல ஓடுங்கிறார். அதற்குள் வாதை வந்து அநேகர் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப ஆரோன் சன்னதியில எரிந்து கொண்டிருக்கிற அக்கினி எடுத்து தூபகலசத்துல போட்டுட்டு மரித்தோருக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவுல போய் நிக்கிறார். இந்த ஆரோன் இந்த அக்கினியை எடுத்துக்கொண்டு வந்ததன் நிமித்தமாக தேவன் கோபாக்கினியின் அக்கினியிலிருந்து திரும்பினார். பண்பான தேவனுடைய பிள்ளைகளே, சன்னதியில எரிகிற அக்கினி எதுனா, இயேசு சொன்னார் பாருங்க, நான் பூமியில அக்கினியை போட வந்தேன், பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்கின்ற அந்த அக்கினி தான். இப்ப சன்னதியில எப்படி அக்கினி எரியும்னா, ஒரு ஆடு குற்ற நிவாரண பலியாக பலி செலுத்தப்படும் போது அது சன்னதியில போய் சுட்டரிக்கப்படும். அந்த ஆட்டை வேக வைத்த அக்கினி தான் இந்த தூபகலசத்துல போட்டு கொண்டு மரித்தோரிடத்திலும் உயிரோடு இருக்கிற நடுவுல போய் ஆரோன் நின்னார். அதுபோல இன்றைக்கு கல்வாரி சிலுவையில மரித்த தேவாட்டு குட்டியானவராகிய இயேசுவுக்குள் இருந்த பரிசுத்த ஆவியானவர் எனப்பட்டவருடைய அக்கினி தான் உங்கள் மேலே என் மேலேயே கொடுக்கப்படுகிறது. இந்த அக்கினியை தான் நாம தூபகலசத்துல எடுக்கணும். பாருங்க, இந்த அக்கினி தான் நம்ம நாவுல வரணும். இதைத்தான் யாக்கோபு சொல்றாரு, நாவு நெருப்பு, அது ஒரு அக்கினி, இது அநேக காட்டை கொளுத்தி அழித்து விடுங்கிறார். அப்ப பரிசுத்த ஆவியானவருடைய அந்த அபிஷேகம் நம்ம வரும்போது வாய் அக்கினிமயமா மாறுகிற போது நம்ம தேவனுடைய பாஷையை பேசுகிறது மாத்திரமல்ல, தேவனுக்கு பிரியமானதை பேசுகிற இடத்திற்கு பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி நம்மளை லீட் பண்ணிடுது. அப்ப நம்ம எதை பெறுகிறோமோ பெறலையோங்க, இயேசு விரும்பின, நான் பூமியில அக்கினியை போட வந்தேன், பற்றி எறிய வேண்டும் என்கின்ற விரும்புகிற அந்த பரிசுத்த ஆவியானுடைய அக்கினியை பெறும்போது இந்த அக்கினியான ஆவியானவர் தான் நம்ம இருதயத்துக்குள்ள போய் மாம்சத்துக்குரிய கிரிகைகளை எல்லாம் அழிக்கிறது மாத்திரமல்ல, நம்மள தேவனுக்கென்று சாட்சியாய் வாழ வைக்கிறார், பயமில்லாமல் வாழ வைக்கிறார். நம்ம பயமில்லாமல் வாழுகிற போது இந்த நரக அக்கினியிலிருந்து தப்பு வைக்கப்பட்டு நித்திய காலமாய் தேவனோடு கூட இளைப்பாருவோம். அப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார். நம்ம ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, அழிவின் அக்கினிக்குரியவர்கள் நாங்கள் அல்ல, தேவ அக்கினியை பெற்று எங்களை அழிக்க நினைக்கிற மாம்சத்தின் கிரிகளை தேவ ஆவியின் அக்கினியை கொண்டு அழித்து ஜீவ புஸ்தகத்திற்கும் நித்திய ஜீவனுக்கும் பிரவேசிக்கிறதற்கு பாத்திரவான்களாய் வாழ நம்முடைய அக்கினி அபிஷேகத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்போம், ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.